வெல்கம் டு மூவி பாஸ். இந்த சேனலில் நான் புதுசாக ரிலீஸ் ஆகிற படங்களை ரிவ்யூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் சினிமா ரிலேட்டட் டாபிக்ஸ் பேச போகிறேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய படங்களை சஜஸ்ட் பண்ணுவேன். அடே பெரு பசங்களா, தாத்தா சஜஸ்ட் பண்ற படங்களை பாருங்கடா. மொக்கையான படத்தை பார்த்து ஏமாறாதீங்கடா. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்துங்கடா கண்ணு, திருந்துங்கடா. அதை ஏன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன், அதை ஏன் நீங்கள் பார்க்கணுன்றத லெட் மீ எக்ஸ்பிளைன் இட். ஸோ ஹவு மெனி மூவிஸ் ஆர் தேர் இன் த வேர்ல்டு அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 5 lakh மூவிஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ சேம் கொஸ்டினை வந்துட்டு நம்ம சாட் ஜிபிடியில் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஹவு மெனி மூவிஸ் ஆர் தேர் இன் த வேர்ல்ட் அப்படின்ட்டு. ஸோ சாட் ஜிபிடியில் கிடைக்கக்கூடிய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakh மூவிஸ் வந்துட்டு அதுலேயுமே ரிலீஸ் ஆகிருக்கு கூடும். ஃபீச்சர் ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரி எல்லாமே சேர்த்து ஒரு ரஃப்பான ஒரு எஸ்டிமேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆஸ் ஆஃப் 2020. ஸோ 2020 வரைக்கும் ஒரு 5 lakh ஃபிலிம்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்க கூடும். ஸோ வேர்ல்டு வைடாக 5 lakh மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 5 lakh மூவிஸை வந்துட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்ன்றதை நம்ம சாட் ஜிபிடியில் கேட்போம். ஸோ சாட் ஜிபிடி ஒரு கால்குலேஷன் போட்டு கொடுத்துருக்கு. அந்த 5 lakh மூவியுமே நம்ம பார்க்கறதுக்கு ரஃபாக அது ஒரு 2 hours மாதிரி கால்குலேட் பண்ணி ஒரு 2.5 years, அதாவது ஒரு 342 வருஷம் ஆகும் இந்த 5 lakh மூவியை நம்ம பார்த்து முடிக்கிறதுக்கு. இந்த 5 lakh மூவியுமே நம்ம பார்க்க தேவையில்ல. இந்த 5 lakh மூவிஸில் வந்திருக்கக்கூடிய பெஸ்ட்டான படங்களை வந்துட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதை வந்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.